அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு புரட்டாசி மாத ராசி பலன்கள். இந்த புரட்டாசி மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரகங்களினுடைய சுழற்சிக்கேற்ப என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, இந்த மாதத்திற்குரிய தெய்வ வழிபாடு எது உகந்தது என்பதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. அதாவது ராசியை வைத்து பலனை பார்ப்பதா, லக்னத்தை வைத்து பலனை பார்ப்பதா என்று. ஒரு ட்ரெயின் டிராவல் பண்ணுவதற்கு எப்படி 2 தண்டவாளங்கள் மிக முக்கியமானதோ அது போலவே நமக்கு ராசி லக்னம் இரண்டும் மிக மிக முக்கியம். ராசி என்பது மனதை வைத்து கிடைக்கக்கூடிய பலன்கள், லக்னம் என்பது உயிர் ஆத்மார்த்தமாக கிடைக்கக்கூடிய பலன்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மகர ராசி அன்பர்களே, உத்திராடம் 2, 3, 4 நட்சத்திர பாதங்களையும், திருவோணம் 4 பாதங்களையும், அவிட்டம் 1, 2 ஆக இந்த 3 நட்சத்திரங்களையும் 9 நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதனான சனி பகவான் ஆட்சி பலத்தோட வக்ரம் பெற்று குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போது உங்கள் ராசிநாதன் வலிமை பெற்றிருக்கு. உங்கள் ராசியை குரு பகவானுடைய பார்வை பெறுகிறது. ஒரு சுபரினுடைய பார்வை. குருங்கிறது யாரு? கடவுள். அந்த கடவுளினுடைய அனுகிரகம் உங்கள் ராசியின் மீது பதிகிறது. அப்போ எத்தனை பிரார்த்தனைகள் வைத்துக் கொண்டிருந்தீர்களோ, கடந்த 4 வருடங்களாகவே உங்க எண்ணம், மனம், செயல், சிந்தனைகளில் சில தடுமாற்றத்தை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு குருவினுடைய பார்வை உங்க ராசியின் மீது பதிகின்ற காரணத்தாலும் இந்த மாதம் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய புதன் பகவான் உச்ச பலத்துடன் வலிமையாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் எதையெல்லாம் செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருந்தீர்களோ, ஒரு உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு, ஒரு மனம் நன்றாக இல்லை, ஒரு குழப்பமான ஒரு தன்மை இருக்கிறது, எதை தொட்டாலும் ஒரு தடங்கள் இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும். அதே சமயத்தில் தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார். ஸ்தான பலத்துடன் வலிமையா உட்கார்ந்திருக்கக்கூடிய இந்த மாதம் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரும். ஏன்னா 1.5 வருடங்களுக்கு ஒரு முறை அல்லது 1 வருடத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த 10க்குரியவன் வளர்ச்சி பெற்று ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் இந்த 1 வருடங்களாக தொழிலில் ஒரு நல்ல செட்டில் ஆகலை, ஒரு நல்ல வேலை அமையலை, ஒரு 2-3 இடத்துக்கு மாறிட்டேன், ஆனால் இருந்தாலும் இன்னும் எனக்கு ஒரு தொழிலில் ஒரு செட்டிலே ஆகலையே எப்படின்னு இருக்கக்கூடிய இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் நல்ல வேலை, நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மை. காரக கிரகமான சூரியனும் பார்த்தீங்கன்னா புதனோடு சேர்ந்து பாக்கியஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் நிச்சயமாக இந்த மாதம் லாபத்தை நோக்கிய உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகும். என குருவினுடைய பார்வையும் கடவுளினுடைய பார்வையும் அந்த 11ஆம் இடத்தின் மீது பதிகிறது, லாபஸ்தானத்தின் மீது பதிகிறது. அப்போ நிச்சயமாக இந்த மாதம் நீங்கள் தொட்டது தொடங்கும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கும். நல்ல தொழிலாளர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும். அந்நிய மதத்தின் மூலமாக நல்லவைகள் நடக்கும். எதையெல்லாம் தடங்கள், தாமதம் என்று இருந்ததோ அது எல்லாமே நல்லா இருக்கும். நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுப்பீங்க. என புதன் பாக்யாதிபதி வலிமை பெற்றிருக்கார். புத்திசாலித்தனம் மேலோங்கும். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்கின்ற அறிவுத்தன்மை மேலோங்கக்கூடிய உள்ளுணர்வு சக்தி அதிகம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மகர ராசினருக்கு நிச்சயமாக அமையும். குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா 5ஆம் இடத்தை பார்க்கணும். 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கார். 5ஆம் இடத்திலே குரு பகவான் உட்கார்ந்திருக்கார். குழந்தை காரகன் குழந்தை ஸ்தானத்தில் இருந்து உங்களை பார்க்கிறார், லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ குழந்தைக்காக இயங்கியவர்கள், குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் தடைபட்டு கொண்டிருந்த மகர ராசினருக்கு நல்ல செய்திகள் உங்கள் குடும்பத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்,
சந்தர்ப்பங்கள் அதிகமாக உண்டு. எத்தனை தெய்வத்துக்கு வழிபட்டீங்க, எத்தனை பிரார்த்தனைகள் வைத்தீர்கள், எத்தனை பரிகாரங்கள் செய்தீர்கள், அத்தனையும் பழிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். குழந்தைகள் நலன்கள் திருப்திகரமாக இருக்கும். குழந்தைகள் ஆசைப்பட்ட விஷயத்தை பூர்த்தி செய்வதற்கு இந்த மாதம் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. குழந்தைகளினுடைய படிப்பு, வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய தன்மை, ஹாஸ்டலில் போய் தங்கி படிக்கக்கூடிய தன்மை, இது எல்லாமே இந்த மாதம் பிரமாதமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பல தொந்தரவுகளை கொடுத்து கொண்டிருந்தது. ஏன்னா சனி பகவான் அங்கே உட்கார்ந்திருந்தார். சனி எங்கிருந்தாலும் அந்த இடத்த சின்ன ஒரு பாதிப்பை கொடுப்பார் அல்லவா? ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு கணவன் மனைவிக்குள்ள சில வகையான கருத்து வேற்றுப்பாடுகள் கொடுத்து கொண்டிருந்தது. அல்லது கணவன் ஒரு சைடில், மனைவி ஒரு சைடில் இருந்தது, வேலை நிமித்தமாக பிரிந்திருந்தீர்கள். ஸோ ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரிவு அப்படிங்கிற தன்மை இருந்ததெல்லாம் இப்போ நீங்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அந்நுண்ணியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த புரட்டாசி மாதம் மகர ராசினருக்கு நிச்சயமாக அமையும். 3ஆம் இடத்துல, அதாவது முயற்சி ஸ்தானம், தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அந்த 3ஆம் இடத்தில் ராகு உட்கார்ந்திருக்கார். சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு 3இல் இருப்பது நல்லது. உபஜயஸ்தானத்தில் இருப்பது நல்ல ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கை கொடுக்கும். இதுவரைக்கும் ஒரு நல்ல தன்னம்பிக்கை கொடுக்கல, ஒரு தைரியத்தை கொடுக்கல, ஒரு வெளிச்சம் கிடைக்கல, எல்லாமே ஒரு இருட்டாகவே இருந்தது. எதை தொட்டாலும் அதில் ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருந்த மகராசி என்பவர்களுக்கு இப்ப தொட்டது துளங்கக்கூடிய தன்மை இருக்கிறது. ராகுங்கிறது பிரம்மாண்டத்துக்கு காரகன் அல்லவா? அப்போ வெளியில செல்லக்கூடிய தன்மை இருக்கும். உங்க சொந்த ஊரை விட்டு வெளியில செல்லக்கூடிய தன்மை, அதாவது வெளி தொடர்புகளை கொடுக்கக்கூடிய தன்மை, வெளி மதத்தினர் அல்லது அந்நியர்களுடைய நட்பு உணர்வு இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. அவர்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை என்பது இந்த மாதம் இருக்கிறது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தகவல் தொடர்பு துறையில் இருக்கக்கூடிய இந்த மகராசி என்பவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக அமையும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் என்பது சுகத்தை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா? அந்த சுகஸ்தானம் வலுப்பெறப் போகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் சொல்றேன்னா, அந்த சுக்கிரனுடைய பார்வை அந்த 4ஆம் இடத்தின் மீது பதிகிறது. 4க்குரியவன் தனக்கு 3ஆம் இடம் என்கின்ற சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கு. அப்போ ஒரு வீட்டுக்காக கடன் வாங்குறது, அது எல்லாமே பிரமாதமா இருக்கு. ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கார். வீட்டுக்கு காரகன் வலிமையா இருக்கார். வாகனத்துக்கு காரகன் வலிமையா இருக்கார். ஒரு வீடு வாங்கணும், ஒரு வாகனம் வாங்கணும் என்கின்ற ஆசையில் இருக்கின்ற இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். அதே சமயத்தில் வாகனம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், அதை சார்ந்த உதிரி பாகங்களை தயாரித்துக் கொண்டிருக்கின்றவர்கள், இவர்களுக்கெல்லாம் இன்றைய மாதம் ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதம். கலைத்துறையில் இருக்கின்ற இந்த மகர ராசி என்பவர்களுக்கு புதிய புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய ஒரு நல்ல மாதம், உயர்வை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக அமையும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தில் உட்கார்ந்து 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ என்ன கடன் கிடைக்கும்? அதாவது இதுவரைக்கும் கடனால ஆதாயம் அனுகூலங்கள் பெறாதவர்கள் கூட இப்போ கடனால அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய தன்மை என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. புதன் பகவான் 8ல் உட்கார்ந்திருக்கார். 6க்குரியவன் 8ல் இருந்து சில சங்கடங்களை கொடுத்து கொண்டிருந்தது, சில உடல்நலங்களை கொடுத்து கொண்டிருந்தது. அதுவும் குறிப்பாக நியூரோ சம்பந்தப்பட்ட, நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை கொடுத்து கொண்டிருந்த இந்த மகர ராசி என்பவர்கள் இந்த 7ஆம் தேதி, புரட்டாசி 7ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், தாய் மாமன் வைகாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அத்தனையும் விலகக்கூடிய தன்மை உருவாக்கும். என பாக்யாதிபதி வலுப்பெற்று இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதத்தில் ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். என்ன பாக்கியம்? ஒரு நல்ல வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழிலில் ஒரு புதிய பரிணாமத்தை நோக்கி செல்லக்கூடிய தன்மை, தொழிலில் லாபம் இல்லாதவர்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மை, வேலையில் இருப்பவர்கள் உயரதிகாரிகளினுடைய நட்புணர்வு கிடைக்கக்கூடிய தன்மை, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அலுவலகத்தில் உங்களை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள்,
ஒரு சிலருக்கு அலுவலகத்தில் பாராட்டுதல்கள் பெறக்கூடிய தன்மை, பட்டம் பதவி புகழ் கிடைக்கக்கூடிய தன்மை, கௌரவ பதவிகள் தேடி வரக்கூடிய தன்மை, சமுதாயத்தில் ஒரு சில விஷயங்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காமிக்கல, நீங்கள் யாரு என்று மற்றவர்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் கூட இந்த மாதம் இவர்தான் அப்படிங்கிறது அடையாளம் காட்டக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக அமையும் என சூரியனும் கேதுவும் புதனும் அந்த 9ஆம் இடத்தில் வலிமையாக இருந்து 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால முயற்சிகள் அத்தனையும் பலிதமாக கூடிய தன்மை இருக்கிறது. 10ஆம் இடத்தில் சுக்கிரன் வலிமை பெற்றிருக்கிறதுனால உணவு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கும். அதே சமயத்தில் விவசாயத்தில் இருக்கக்கூடிய இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கூடுதல் வருவாயை பெற்றுக் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கும். மூத்த சகோதரர்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை என்பது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு உண்டு. ஆனால் அதே இந்த மகர ராசி அன்பர்களுக்கு யாரெல்லாம் சூரிய திசை நடந்து கொண்டிருக்கிறதோ அல்லது சூரிய புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ அவர்கள் எல்லாமே கொஞ்சம் கடன் சார்ந்த விஷயங்கள், வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு போகாமல் இருப்பது சால சிறந்தது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் 11ஆம் தேதி, அதாவது 27/9/2024 அன்று சுக்கிர ஜெயந்தி, அதாவது சுக்கிர பகவானுடைய பிறந்த நாள் வர இருக்கிறது, வெள்ளிக்கிழமை. ஸோ அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் சுக்கிரன் யாரு உங்களுக்கு உங்க ஜாதகப்படி 10க்கும் 5க்குரியவன் அல்லவா, யாருக்கெல்லாம் குழந்தை சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பிரச்சனை, அதாவது பாக பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் நினைத்த காரியங்கள் நடக்கலையோ, யாருக்கெல்லாம் அதாவது தொழில் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை, ஒரு லாபம் அனுபவிக்க முடியலை என்று இருக்கிறீர்களோ, யாருக்கெல்லாம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு, கலத்திரம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவாக இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் அன்றைய தினம் நவ கிரகங்கள் இருக்கின்ற சுக்கிர பகவானை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் மேன்மையை உருவாக்கி கொடுக்கும். இப்போ நான் சொன்னது இந்த மாதத்துக்குரிய, அதாவது புரட்டாசி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் அப்படின்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் கிரக அமைப்புகளும் தசாபுத்தி அமைப்புகளும் மாறுபடும். அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறுபடும். இந்த கோச்சார மாத பலன்களை தொடர்ந்து கண்டினியூஸாக ஒரு 3 மாதம் பாருங்கள். ஒரு நல்ல பலன் நடக்கலை அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் தசாநாதன் அல்லது புத்திநாதன் 6, 8, 12னுடைய தொடர்பில் நிச்சயமாக இருக்கும். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது, என்ன மாதிரியான ஆதிபத்தியம், எத்தனை டிகிரியில் இருக்குது, கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்குது, இப்போ நடப்புல தசாநாதன் புத்திநாதன் சூட்சமநாதன் எப்படி செயல்படுகிறார் என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும், அதாவது இந்த வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நமக்கு ஃபியூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ இடமாற்றம் கிடைக்கும், திருமணம் தள்ளி கொண்டே போகிறது, எப்போதான் திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.